இருக்கு வாங்க. அப்படியா சுபா? ஓகே சுபா. சரி ஓகே தங்கச்சி. உனக்கு இல்லாத உரிமையா? ஆமாம். இளங்கோ உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு கேட்குறாங்க. சரி மச்சி ஓகே பாய் குட் நைட். என் தம்பி இல்லையே கார்த்தி, என் மருமகனும் இல்லை கார்த்தி. எந்த கார்த்திகை கேட்குறீங்க இளங்கோ? கார்த்திகேயன்னு வருவாங்களே அவங்களா? பார்த்தேன் யா அரசன். ஐயோ ஆதிஸ் இப்போ கூட மெசேஜ் வரலையா மாப்பிள்ள? ஐயோ உனக்கும் வரலையா? சரியாக இல்லையா ஆதிஷ் நண்பா அப்படின்னு கேட்குறாங்க அரசன். இல்லை இல்லை சும்மா சொன்னேன். ஓகே சுபா. ஓகே ஆதிஷ் பாய்ன்னு சொல்கிறீங்களா? ஓகே இளங்கோ பாய்மா. ஹாய் இளங்கோ. ஆயிஷா கூப்பிடுறாங்க. இளங்கோ நான் கேட்டது எதுவுமே சொல்லலையே. சுபா கேட்குறாங்க. ஆமாம் அண்ணா ஆயிஷா இப்போ தாயா வருது கார்த்தி மச்சான். சரி நான் போய் நீராடிட்டு சாப்பிட்டு வரேன்க்கா பாய்னா. ஓகே ஓகே கார்த்தி. மச்சி எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்ன, நீ பார்த்தியா? பார்க்குறேன் இளங்கோம்மா. எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். என்னென்ன பொண்ணு எப்படி வேணும் உங்களுக்கு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலிலாம் பேக்ரவுண்ட்லாம் சொல்லுங்கள். வருதியா அரசன். பாய் இளங்கோ. மச்சி பொண்ணு பார்க்கணும்னு சொன்னேன். பார்ப்போம். பொண்ணு வீட்டில் கேட்பாங்க மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாங்க, நான் என்ன சொல்கிறது? செல்வனா வாங்க வாங்க. இரவு வணக்கம். வாங்க. என்ன பண்ணுறீங்க? செல்வனா ஒரு லைக் போட்டு விடுங்க. 31 ஆகட்டும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செல்வனா? சாப்பிட்டீங்களா? அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலை சுபா. மச்சி நான் போய் ஒரு கவுண்ட் வரேன். அப்போ தான் உங்கள் எல்லாரு கூடயும் பேச முடியும். ஓகே இளங்கோ. உங்கள் பெயர் என்ன? சொல்ல மாட்டேன். உங்கள் அப்பா பெயர் என்ன? தெரியாது. சாமி கண்ணு என்ன சொல்கிறீங்க சாமி கண்ணு? ஓகே ஒரு அக்கா லைக் போட்டிருக்காங்க. அக்கா போய் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு நான் தூங்க போகிறேன். டாட்டா விஜி சுபா. ஏன் மகிழன் என்னாச்சு? மெசேஜை அன்பின் பண்ணிடுங்க மேடம். ஓகே அரசன். அக்கா போனாலும் கூட அக்கா என்ன ஆயிஷா கேட்குற? பொண்ணெல்லாம் பார்ப்பீங்களாங்கிறியா? பார்க்கணும் ஐஷா. பொண்ணு வீட்டில் ஈவியில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லுங்க. சொல்கிறேன். ஆயிஷா நீ ஒரு பொண்ணு பாருங்க எனக்கு சென்னையில தான் பார்க்கணுமா இளங்கோ? கிராமத்து பொண்ணுலாம் உங்களுக்கு செட் ஆகாதா? அப்பனா விடுங்க. கிராமத்தில் நிறைய பொண்ணு இருக்கு, அதான் சொன்னேன். இளங்கோ சொல்லுங்க வேணா பார்ப்போம். சுபா ஓகே மகிழன். இளங்கோ நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க. மகிழன் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னா தானே பார்க்கலாம். லைக் போடலையா? செல்வம்னா இருக்கீங்களா? செல்வம் அந்த சென்னை தான் வேணுமா இளங்கோ? அதானே? அட அவனை விடுங்க. எனக்கு பாருங்க ஆபீஸே ஒன்றை வச்சு சமாளிக்க முடியல. நல்லா யோசிச்சுக்கிங்க. சுபா என் தோழிக்கிட்ட பேசாமல் வேற யாருக்கிட்ட பேச போகிறேன். ஓகே இளங்கோ மெசேஜ் அன்பின் பண்ணிடுங்க மேடம். ஓகே அரசன் ரொம்ப கோவப்படாதீங்க. என் மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னேன். என் மாப்பிள்ளை 34 வயசு, கடை வைத்திருக்கிறார், 10th தான் படிச்சிருக்கிறார். அப்படியா சாமி கண்ணனா? மாப்பிள்ளை வந்து சொந்த கடையா? என்ன கடை வச்சிருக்காங்க? ஆதிஸ் அண்ணா இருங்க அண்ணா கிட்ட சொல்றேன். அன்னிக்கிட்ட சொல்றேங்கிறியா? என் அன்பு தோழி சுபா ஒரு கட்டிங் போட்டு வராங்க. ஓகே போயிட்டு வாங்க இளங்கோ. ஃபஸ்ட்டு அதை செய்யுங்க இளங்கோ. நிறைய கொஸ்டின் கேட்டு நீங்கள் எதுவுமே ஆன்சர் பண்ணலை. 11 மணி ஆயிடுச்சா மகிழன்? ஓகே மகி ஓகே கட்டிங் போட்டால் யார் பொண்ணு கொடுப்பாங்க இளங்கோ? எங்கள் பரமே எல்லாருக்கும் 2 பொண்டாட்டி மேடம், அதான் எனக்கும் பார்க்கலான்னு